சிவசக்தி பரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. ராசி பலன். மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு நாடாக இந்த சனிக்கிழமையாகும். ஏன்னு கேட்டால் தேய்பிறை சந்திரன் நல்ல ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு நாளாக கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளாகும். ஏன்னா புதன் அங்கே இருப்பதனால், புதன் 5ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். பரணி நட்சத்திரத்திற்கு உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாகும். இந்த துறையில் எந்த துறையில் வேலை செய்தாலும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த மேச ராசிக்கு அமையும். ஏன் என்று கேட்டால் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். கார்த்திகை நட்சத்திரம் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருப்பதனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் சற்று தொல்லைகள் சேரும். அதை கவனத்தில் வைத்து பெருமாளை வணங்குங்கள். அது உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். இந்த மேசராசி ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இந்த 3 நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கின்றன. இன்றைக்கு கார்த்திகைக்கு நல்ல ஒரு நாடாக அமையக்கூடிய நாடாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு ஒரு லாப பலனை வெளியூர் கார்த்திகை நட்சத்திரக்காரர் பொருள் அது மூலியமாக உங்கள் பொன் பொருள் சேரும். அதே இந்த பூ தொழிலில் அதிகமாக நாட்டம் உள்ளவர்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல வியாபாரங்கள் நடக்கக்கூடிய நாடாக இருக்கும். அது சம்பந்தமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் நல்ல ஒரு லாப நாளாக இந்த அமையும். இந்த சனிக்கிழமை பகவானை போய் பாருங்கள். நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். வேங்கடநாதனை மனதார நினைங்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், ரிஷபராசிகர்கள் நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் 12ஆம் இடத்தில் உங்களுக்கு சந்திரன் இருப்பதனால் உங்களுக்கு வெளியூர் நல்ல ஒரு லாப பலனை கொடுப்ப நாளாக ஆலயம் செல்வீர்கள். பெருமாளை தரிசிக்க செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், ரிஷபராசிகர்களுக்கு அமையும். குடும்பத்தோடு ஆலயம் சென்று சிறப்பாக வழிபடுங்கள். நல்ல உங்களுக்கு நாளாக இந்த நாள் அமையும். மிருகசீர நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு ரிஷபராசியில் இருக்கும் மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு நல்ல செவ்வாய் பகவான் நல்ல 2ஆம் இடத்தில் இருப்பதனால் வாய் வார்த்தைகள் கன்று சற்று கம்மியாக இருக்க வேண்டும். மிதன ராசியில் செவ்வாய் இருப்பதனால் சற்று வாய் வார்த்தையில் கம்மியாக இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த சனிக்கிழமையில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனைத்து கிரகங்களும் தலைப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வாய் வார்த்தைகள் பொறுமையாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கும். அதேபோல் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் ரிஷபராசிக்கு சற்று மௌனமாக இருப்பதே நல்லது. மிதனராசிக்காரர்களே, உங்களுக்கு மிருகசீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே இருப்பதனால் செவ்வாய் பகவான் நல்ல ஒரு கலைத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு சில தடைகள் வந்தாலும் அதை நீங்கள் சிரமம் பார்க்காமல் சற்று இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல கல்வி கலைத்துறையில் இருப்பவர்கள், அதேபோல் ஆடல் கலை, பாடல் கலையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு சற்று தாமதமாக இருந்தாலும் பெருமாளை வணங்குங்கள். அந்த நாள் உங்களுக்கு இனிய நாடாக அமையும். திருவாதுரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய நாள் வரும். இறைவனை வணங்குங்கள். தொழில் செய்பவர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு, திருவாதுரைக்காரர்களுக்கு அது விஷயமாக சில சம்பந்தமாக வெளியூர் போக வேண்டிய நாள் உங்களுக்கு இன்றைக்கு சனிக்கிழமையில் இருக்கும். பெருமாளை வணங்கிவிட்டு செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஆகும். அதேபோல் பெருமாளை வழிபடுங்கள். உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்கள் குழந்தைகள் நல்ல விதமாக படிப்பார்கள். கல்வியில் முன்னேற்றம் வரும். சற்று தாமதமாக ஞாபக மறதி வரும். அதை எதிர்பாராமல் நல்ல விதமாக படிங்க. நல்ல மார்க்கு உங்களுக்கு இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. அங்கே குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை புனர்பூச கடகராசிக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும். நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் அது மூலியமாக உங்களுக்கு லாபத்தை கிடைக்கக்கூடிய நாடாக இந்த நாள் அமையும். அதனால் பெருமாளை வணங்குங்கள். ஏன்னா
புரட்டாசி மாதத்தில் எந்த ராசிகராலும் பெருமாளை வணங்கினா எந்த சற்று காரியம் தாமதமாக இருந்தாலும் விறுவிறுன்று நடக்கக்கூடிய நாளாக தான் இதை மழை மாதம் என்று சொல்லக்கூடிய பெருமாளை வேங்கடநாதனை நினைத்தீர்கள் என்றால் குருவுக்கும் வேங்கடநாடுக்கும் ரொம்ப நட்பு இருப்பதனால் அதை நினைத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களே, இன்றைக்கு சனிக்கிழமை உங்கள் தலைப்பாக இருப்பவன் ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதேபோல் சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கினீர்களா எந்த ஒரு நிபந்தனையும் உங்களுக்கு இல்லாமல் எல்லா விஷயங்களும் பரிபூரணமாக நடக்கும். ஏன்னு கேட்டால் சனிக்கிழமையில் நாராயணனை போய் பார்த்தால் சனியின் தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் என்பது இயற்கை. அதுபோல் பெருமாளை பார்த்தால் அவர் குளிர்ந்து போய்விடுவார் சனி பகவான். அதனால் உங்களுக்கு லாபத்தை அள்ளி இந்த பூச நட்சத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் நல்ல ஒரு கல்வி செல்வத்தில் துறையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு லாப பலனை அடையக்கூடிய நாளாக இருக்கும். ஆலயம் சென்று பெருமாளை வணங்குங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு கல்வித்துறையிலேயே நல்ல ஒரு பணி அமைவதற்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு மகம் பூரம் முத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கு இருக்கின்றன. சந்திராஷ்டமம் சிம்மத்தில் ஒரு பாதமும் கன்னியில் 3 பாதமும் இருக்கின்றன. அதற்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். மக நட்சத்திரக்காரர்கள் நல்ல விதமாக உங்கள் பிள்ளைங்கள் நல்ல கல்வியில் படிப்பீர்கள். உங்களுக்கு தொழில் செய்யும் உங்கள் கணவர் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்நியம் கிடைப்பீர்கள். உங்களுக்கு சொந்தக்காரர்கள் இடத்திலிருந்து நல்ல ஒரு வரவை ஏற்று அது மூலியமாக உங்களுக்கு லாபம் வரும். சிம்மராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை உங்களுக்கு நல்ல ஒரு லாப நிலையாக இருக்கும். குடும்பத்தில் சில சஞ்சலங்கள் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பகவானை நினைங்கள். உங்களுக்கு நல்ல நாளாக இந்த சனிக்கிழமை மகம் நட்சத்திரத்துக்கு நல்ல நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை 3 நட்சத்திரம் அங்கிருக்கின்றன. உத்திர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றன. அதனால் சற்று பெருமாள் கோயில் சென்று வழிபடுங்கள் வேங்கடநாதனை. உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். பணி நியமனம் என்பது உறுதியாக இருக்கும். அதே சூரியன் என்பது பெரிய கிரகம் என்பதனால் அரசாங்கத்தில் உத்தியோகம் செய்வதற்கு அந்த கிரகம் சற்று ஏதோ சிறு மனக்குழப்பங்களை வந்தாலும் அது பெரிதாக ஆகிவிடாது. ஏன்னா புரட்டாசியில் இருப்பதனால் அந்த வேங்கடநாதன் அதை பார்த்து கொள்ளவன் அவனை வினைகள் உங்களுக்கு சந்திராஷ்டம ரீதியாக வேலை செய்யாது. ஏனென்று கேட்டிங்கன்னால் பெருமாள் கோவில் சென்றாலே சூரியன் அங்கே சிறு சஞ்சலங்கள் கொடுத்தாலும் அது சரியாக்கி விடுவான். ஏன்னா இன்றைக்கு சனிக்கிழமையினால் சனி பார்வையின் தனிப்பார்வை அல்ல, அனைத்து கிரகங்களையும் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாளாகும். ஏன்னா தலைமை கிரகமாக சனி பகவான் என்று சனிக்கிழமையில் இருப்பதனால் அவருடைய தலைப்பில் தான் ஆகும். அதற்கு சனிக்கிழமையில் சனி பகவானுடைய தலைமையில் இருக்கும் நாள். ஆனால் பெருமாள் என்பது சொல்லக்கூடிய கிரகமாக இருப்பாது. பெருமாளை வேங்கின அந்த சனி பார்வையின் கெடுதல் எதுவும் கொடுக்காத நிலையில் உங்களுக்கு ஆகும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திரன் மேசத்தில் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் மேசத்துக்கு வந்தால் வீரியம் அதனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் கல்வியில் இருப்பவர்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு அனைவர்களுக்குமே நல்ல ஒரு பொற்காலமாக இந்த நாள் அஸ்த நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய சனிக்கிழமையில் இருக்கும். அதேபோல் செவ்வாய் நல்ல ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்கு ஆகும். சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு 10ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் செய்வதனால் உங்களுக்கு தொழில் நல்ல தலைத்தோங்கும். எந்த துறையில் இருந்தாலும் அந்த தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாகும். அதனால் பெருமாளை போய் திருப்பதி போய் ஒரு முறை பார்த்து வாருங்கள். உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே செல்வ நிலையை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து தொழிலை இப்போ கொடுக்கும் தொழிலை நிரந்தரமாக உங்களுக்கு ஆக்கிவிடுவான். எந்த தொழிலாக இருந்தாலும் அதை கவனத்தில் வைத்து திருப்பதி ஒரு முறை சென்று வாருங்கள். சித்திர நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு நாடாக இந்த மழை மாதத்தில் போயினா சிறப்பு அதை விட பெரிய சிறப்பாக இருக்கும். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் 3 நட்சத்திரம் அங்கிருக்கிறனே. துளாராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் நல்ல இடத்தில் இருப்பதனால் காலபுருஷத்தத்தின்படி 11ஆம் இடத்தில் தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். எந்த துறையில் நீங்கள் வேலை செய்தாலும் அந்த துறையே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும். இந்த பெருமாளை ஒரு முறை பார்த்து விட்டு வாருங்கள். ஆலயம் சென்று தீபம் போடுங்கள். நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு
துளாராசி நேயர்களுக்கு அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுப்பார். எப்பயுமே ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து துளாராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளாகும். அதேபோல் சிவன் கோயில் ஆலயம் சென்று ராகு பகவானுக்கு துர்க்கை ஒரு விளக்கு போடுங்கள். சனிக்கிழமையில் நல்ல ஒரு சிவன் கோவில் சென்று ராகு பகவானுக்கு விளக்கு போடுங்கள், நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். அதேபோல் பெருமாளுக்கும் ஒரு தீபம் ஏற்றுங்கள், நல்ல ஒரு லாப பலனை ராகு பகவான் உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்க மாட்டார். ஏன் என்று கேட்டால் சனி பகவானின் கையில் இருப்பது ராகு. அதனால் சனி பகவானுடைய ஆதிக்கம் என்பது பெருமாளுடைய ஆதிக்கம். பெருமாளை கும்பிட்டால் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு தலை சாய்க்கும். நல்ல ஒரு சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு நாடாக இந்த நாள் அமையும். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு ராசிநாதன் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுப்பீர்கள். எந்த துறையில் நீங்கள் வேலை செய்தாலும் அதே துறையை உங்களுக்கு கல்வி போன்ற துறையில் நல்ல உங்கள் வீட்டில் நல்ல உள்ள படிப்பார்கள். மனைவியுடன் நல்ல ஒரு ஒற்றுமையாக இருப்பீர்கள். அண்ணன் தம்பி சொந்த பந்தம் அனைவர்களுக்கும் உங்களை நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும். இந்த உங்கள் ராசிதான் நல்ல இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் அமையும். துளாராசி நேயர்களே. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. விசாகம் என்பது குரு நட்சத்திரம், குரு பார்வையில் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு நல்ல லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த சனிக்கிழமை ஆகும். பெருமாளை வணங்குகின்றனர். சனி பார்வை உங்களுக்கு லாப பலனை அளிக்கக்கூடிய நாளாக இருக்கும். காலபுருஷ தத்துவமதி 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதேபோல் அனுச நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரத்தால் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்ப குடும்பத்தில் நல்ல ஒரு வரவாக இருக்கும். மனைவி இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொருளை வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெருமாளை நினைங்கள், அதுவே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய நாளாக. ஏன்னா தேய்பிறை சனிங்கிறதுனால துஷ்டமாக இருப்பார் என்று இல்லம் சொல்வது. அதனால் பெருமாளை நினைத்தீங்களா அந்த காரியமும் உங்களுக்கு தலை தோங்கக்கூடிய நாடாக இந்த நாள் அங்கம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அதேபோல் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் புதன் உங்கள் இடத்திற்கு 10ஆம் இடத்த அதிபதியாக இருப்பதால் தொழில்ஸ்தானம் உங்களுக்கு நல்ல வலுப்பெற்று காணப்படும். இந்த தொழில் எந்த துறையில் நீங்கள் வேலை செய்தாலும் அந்த தொழில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும். சிறு சிறு காலங்களில் உள்ள நாள் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா புதன் சிம்மத்தில் இருப்பதனால் நல்ல லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாக உங்களுக்கு ஆகும். அதே தொழில்ஸ்தானம் நல்ல வலுவாக காணப்படும். அதனால் பெருமாள் கோயில் சென்று வாருங்கள். அந்த நீங்கள் செய்யும் தொழிலில் லாபம் அதிகமாக காணி குடும்பத்தில் நல்ல குதூகலமாக இருப்பீர்கள். பணப்புழக்கம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விருச்சிக ராசி. தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன. மூல நட்சத்திரத்திற்கு நல்ல ஒரு வரவாக இருக்கும். ஞானக்காரகன் உங்களுக்கு இருப்பதனால் குருமார்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். குருமார்கள் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த பணியில் இருக்கிறார்கள் அவருக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு லாப நாளாக இந்த மேசராசியில் இருப்பவர்களுக்கு அமையக்கூடிய நாளாக இருக்கும். அதேபோல் ஆலயம் சென்று வாருங்கள். ஆலயம் சென்று வந்து வருவது உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதேபோல் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு மூல நட்சத்திரக்காரருக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாளாகும். ஆலயம் சென்று பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறை உங்களுக்கு விளங்கச் செய்யும். குருமார்கள் என்றால் ஆலயத்தில் பூஜை செய்பவர்கள், அதேபோல் மடாதிபதி, இவர்களை எல்லாமே இந்த நல்ல நாளாக இந்த ஞானகாரகன் செய்யக்கூடிய நாளாக தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னு கேட்டால் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அங்கு ஆட்சி செய்வதனால் நல்ல லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் மலை மாதங்கிறதுனால் பெருமாளுடைய காலத்தில் சுக்கிரனுக்கு நல்ல வலிமை கிடைப்பதனால் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே உத்திர நட்சத்திரத்துக்கு சூரிய பகவானுடைய காலமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் தொழில்ஸ்தானம் உங்களுக்கு நல்லா வலுவாக காணப்படும். ஏன்னு கேட்டால் கன்னியில் இருப்பதனால் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் அமையக்கூடிய இடமாக இருக்கும். சற்று நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல சிறு சிறு சஞ்சலங்கள் இருந்தாலும் அந்த பெருமாளை வணங்கி வாருங்கள் இந்த சனிக்கிழமையில். அதுவே உங்களுக்கு நல்ல சூட்சமான நாளாக இந்த நாள் அமையும். மகர நேயர்களே, உங்களுக்கு உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன. உத்திர நட்சத்திரக்காரர்கள் காலபுருஷத்தினுடைய 6ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வாய்மூடி பெருமாளை நினைத்தீங்களா அதுவே உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். செய்யும் தொழில் சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்கள்
மேசத்தில் சந்திரன் இருப்பதனால் சற்று காரியங்கள் தாமதமாக இருந்தாலும் 6ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன் இருப்பதனால் திருவோண நட்சத்திரத்துக்கு எப்பயுமே ஒரு சற்று தாமதமான காரியங்களை நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதேபோல் திருமாலை நினைச்சு விளக்கு போடுங்கள், தீபம் ஏற்றுங்கள், சிறப்பாக இருக்கும். அதேபோல் திருப்பதி செல்லும் நடைபாதையாக செல்லும்பொழுது உங்களால் முடிந்த ஒரு சின்ன ஒரு நிதி உதவி ஏதோ உங்களால் முடிந்த காரியம் சொன்னால் அந்த சிறப்பே பெரிய சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் இன்று தேய்பிறை, அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப பார்த்து போக வேண்டும், கவனமாக இருந்தால் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு நாடாக இந்த சனிக்கிழமை அமையக்கூடிய நாடாக இருக்கும். வாய் வார்த்தைகள் துடுக்காக பேசினால் அதுவே சண்டையாக மாறிவிடும். இந்த மகர ராசினியர்கள் ரொம்ப சனிக்கிழமையில் பார்த்து இருக்க வேண்டும். இந்த புரட்டாசியில் பெருமாளை வணங்குங்கள். உங்களுக்கு எவ்வளவு துஷ்டமான கஷ்டங்கள் வந்தாலும் படி போல பணிபணியாக தீரக்கூடிய நாடாக இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை 21ஆம் தேதி உங்களுக்கு நல்ல நாடாக அமையும். மகர ராசி கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரம் இருக்கின்றன. உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். ஜென்மத்தில் சனி இருப்பதனால் இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்பது எதற்கு சொல்ல, செல்வ நிலையில் புரட்டி போட்டுவிடும், கஷ்டத்தில் புரட்டி போடாது. ஏனென்று கேட்டால் இந்த கும்பராசிக்கு பெருமாளை போய் பார்த்தீங்கள் என்றால் சனி பகவான் அப்படியே உருகி விடுவான் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னு கேட்டால் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சனி பார்வை தனி பார்வை என்பது போல் பெருமாளை பார்த்தீங்கன்னா அவனுடைய அளவற்ற செல்வத்திற்கு குறையற்றாமல் கொடுப்பான் என்பது உச்சிதமாகும். இந்த புரட்டாசி மாதத்தில் ஆலயம் சென்று பாருங்கள், நல்ல சிறப்படைவர்கள். எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் செலுத்து ஓங்குவீர்கள். வேங்கடநாதனை ஒரு முறை பார்த்து வாருங்கள், உங்களுக்கு பணமழையாக கொட்டும். ஏனென்று கேட்டிங்கனால் சனி பகவான் கும்பத்தில் இருப்பதனால் அந்த மாதம் 30 நாளும் நீங்கள் பெருமாளை கோவில் சென்று வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அனைத்து காரியங்களும் படிப்படியாக முன்னேறக்கூடிய நாளாக இருக்கும். இவ்வளவு நாள் எவ்வளவு சங்கட்டத்தை சந்தித்தீர்களோ அந்த சங்கட்டம் அனைத்துமே உங்களுக்கு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனி. எங்கு உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அவங்க வீட்டில் அனைத்து வீட்டிலும் பூஜையாக இருக்கும். ஏனென்று கேட்டினால் கும்பராசிக்கு ஒரு நல்ல காலம் என்பது இந்த புரட்டாசி மாதத்தில் 30 நாளில் கொடுக்கக்கூடிய செல்வம் பல வருடங்களுக்கு முன்னேற்றி செல்லும். எப்போவுமே சனி கொடுப்பதை எவரும் கெடுக்க முடியாது என்பது போல் சனி கொடுத்தாலும் பெருமாளுடைய தலைமையில் கொடுத்து விட்டார்கள் என்றால் இந்த இருக்கும் 8 கிரகங்களாலே அதை அழிக்க இயலாது, சிவனாலேயே முடியாது என்பது தான் உச்சிதம். அந்த இடத்தில் கும்பத்தில் சனி பகவான் அவர் ராசிநாதனுக்கு கொடுக்க முன் வந்தார்னா எந்த கிரகமும் தடுக்க இயலாது என்பது கும்பராசி நேயர்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நீங்கள் போய் பெருமாளை வணங்குங்கள். உங்கள் ராசிநாதன் சிறப்பாக அனைத்து பெரும் வாழ்வீர்கள். மீனராசி நேயர்களே, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரம் இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் சூரியன் பலமாக இருக்கிறார். 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தேய்பிறை சந்தனா இருந்தாலும் மழை மாதத்தில் அதிகமாக சனி பகவான் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். வெளியூர் செல்வார், வெளியூர் செல்வீர்கள், ஆலயம் செல்வீர்கள். இந்த நல்ல நல்ல காரியங்கள் ஆலயம் பணி அமைப்பு செய்வதற்கு இந்த மீனராசி நேரவர்கள் அதிகமாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுப்பார். பெருமாள் கோயில் கண்டிப்பாக செல்லுங்கள், நல்ல ஒரு லாப நிலை அடையக்கூடிய நாளாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். அதேபோல் உங்களை இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு ஆலயம் அதிகமாக செல்வது சிறப்படையக்கூடிய நாடாகவும் அந்த ஆலயத்துடைய பணியை உங்களுக்கு முக்கியமாக கொடுப்பார். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக கல்வித்துறையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எப்பொழுதுமே கல்வி நிலையில் நல்ல ஒரு சிறந்து வழங்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பீர்கள். அது மூலியமாக உங்களுக்கு லாபம் வரும். பணி நியமனமும் அதிகமாக முடியமாக வரும். ஏன்னா 7ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறதுனால இருக்கும் பணியை அவர் சொந்தக்காரனாக்கி விடுவார். இந்த சனிக்கிழமை சனி 12ஆம் இடத்தில் தான் லாபத்திற்குரியவன். ஏனென்று கேட்டால் மீனராசிக்கு எப்பயுமே சனி பகவான் ஆட்சி செய்வதனால் கும்பத்தில் இருந்தால் லாபத்தை கொடுக்கக்கூடியவன். மீனராசிக்காரர்கள் அதிகமாக லாபத்தை கொடுப்பான். 12ஆம் இடத்தில் சனி இருந்தால் கெட்டது என்பார்கள். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் அதிகமாக மீனராசிக்காரர்கள் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாள் சனிக்கிழமை அவன். பெருமாள் கோயில் போனீங்கன்னா ரொம்ப சிறப்படையும். உங்கள் லாபம் உங்கள் கண்ணுக்கு நேராகவே வந்து வரக்கூடியாத பணமும் சில இடத்தில் கொடுத்து வராத பணமும் இந்த சனிக்கிழமையில் உங்கள் வீட்டை தேடி வந்து விடும். செவ்வாய் பகவான் வாங்கியாந்து கொடுத்து விடுவார் அந்த பணத்தை.